நெறிக்கட்டி தீர வல்லாரை இலையை விளக்கெண்ணெயில் வதக்கி கட்டலாம். கண்டங்கத்திரி இலையை தண்ணீர் விட்டு அரைத்து பற்று போட்டால் கைகால் வீக்கம் குணமாகும். உடல் பளபளப்பாகி கருப்பு நிறம் மாற மருதாணி இலையை அரைத்து உடல் மீது தேய்த்து வரலாம். மாவிலையை பொடி செய்து பல் துலக்கினால் பற்கள் சுத்தமாகவும் உறுதியாகவும் இருக்கும். கரிசலாங்கண்ணி கீழநெல்லி சேர்த்து 45 நாட்கள் சாப்பிட்டால் கல்லீரல் வலி குணமாகிவிடும். அகத்திக்கீரையை வாரம் 2 முறை சாப்பிட்டு வந்தால் இரத்த கொதிப்பு நோய் குணமாகும். புளி உப்பு இவற்றை கரைத்து கொதிக்க வைத்த பின் இறக்கி ஆறியவுடன் பற்று போட்டால் வீக்கம் மற்றும் இரத்தக்கட்டு குணமாகும். வாழைக்காய் பிஞ்சாக இருக்கும்போது பறித்து சமையல் செய்து சாப்பிட்டால் குடல் புண் குணமாகும். நெல்லிக்காய் சாறு பிழிந்து ஒவ்வொரு ஸ்பூன் இருவேளை குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் கண் சூடு குணமாகும். சாதம் வடிகட்டி நீரில் சிறிது மஞ்சள் தூளையும் சிறிது பனங்கள் கண்டும் சேர்த்து சூட்டோடு சாப்பிட்டு வர வயிற்று உப்புசம் நீங்கும். ஆரஞ்சு பழத்தோல்களை தண்ணீரில் கொதிக்க வைத்து கசாயம் குடித்தால் வாயு தொந்தரவு குறையும். நெல்லிக்காய் இடித்து சாறு பிழிந்து தேன் சேர்த்து சாப்பிட்டால் விக்கல் குணமாகும். அரிப்பு சிறு புண்கள் ஆற கீழா நெல்லி இலைகளை அரைத்து உடம்பில் தேய்த்து குளிக்கலாம். பூசணிக்காய் சமைத்து சாப்பிட்டு வந்தால் சிறுநீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் குணமாகும். சுரக்காய் பச்சடி செய்து சாப்பிட்டால் கண் குளிர்ச்சியடையும். மஞ்சள் காமாலை நோய் குணமாகும். தினசரி ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டால் கல்லீரல் பலமடையும். இப்பழத்தில் வைட்டமின் சியும் கால்சியமும் இரும்பு சத்தும் உள்ளது. மருத மரத்தின் நிழலில் அதன் காற்று படும்படி நடந்தால் மாரடைப்பு வருவதை தடுக்கலாம். எலுமிச்சம்பழம் பழச்சாறு கலந்து தேங்காய் எண்ணெயுடன் காய்ச்சி தேய்த்து வந்தால் முடி நன்றாக வளரும். தலைமுடி அடர்த்தியாக நீண்டு வளர சடா மஞ்சளை நல்லெண்ணெயில் காய்ச்சி வாரம் ஒரு முறை தேய்த்து குளிக்கலாம். இஞ்சி துண்டை தேனில் ஊற வைத்து 48 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் நெஞ்சு வலிமை பெறும். தீப்புண் ஆற குப்பைமேனி இலைச்சாறு சம அளவு தேன் கலந்து சேர்த்து புண்மேல் தடவி விடலாம். சர்க்கரை நோயினால் ஏற்படும் எரிச்சல் குணமாக மாவிலங்கனை இலையை அரைத்து உள்ளங்கால் கைகளில் பற்று போடலாம். வெற்றிலை அருங்கம்புல் வேப்பிள்ளை மிளகு நாவல்கொட்டை கீழா நெல்லி கசாயம் 90 நாட்கள் குடித்தால் சர்க்கரை நோய் தீரும். வல்லாரை 150 கிராம் வசம்பு 150 கிராம் ஆகியவற்றை பவுடராக்கி தேனில் கலந்து சாப்பிட்டால் ஞாபக சக்தி அதிகமாகும். ஆலம்பட்டை கொன்றை மரப்பட்டையும் அரைத்து குடித்து வந்தால் நீரிழிவு நோய் சரியாகிவிடும். செம்பட்டை முடி கருமையாக நில ஆவரை இலையுடன் மருத்தோன்றி இலை சேர்த்து அரைத்து தேய்க்க பலன் கிடைக்கும். மிகுதியான தாகத்தை தவிர்க்க அருகம்பேர் நன்னாரி வேர் ஆவாரம்பட்டை வேர் குமரி வேர் காய்ச்சி குடிக்கலாம். முகத்தில் வரும் சிறு கட்டிகளை குணமாக்க சந்தனத்தை முகத்தில் அடிக்கடி பூசி காய விட்டு முகம் கழுவ வேண்டும். பீனா இலையை கஷாயமாக்கி காலை மாலை வேளைகளில் குடித்து வந்தால் கல்லடைப்பு நீங்கும். ஞாபக சக்தி அதிகமாக எலும்பு பற்கள் உறுதிப்பட மாதுளம் பழத்தை அடிக்கடி சாப்பிட்டு வரவும். வயிற்றுப்புண் தொண்டை புண் குணமாக தேங்காய் பால் கொப்பளித்து குடித்து வரலாம். தழும்புகள் முகப்பரு நீங்க அவரை இலை சாறை தினமும் காலையில் முகத்தில் தடவி வந்தால் குணமாகும். சிறு சிறு வெட்டுக்கள் தான் பெரிய மரங்களை வீழ்த்துகின்றன. உழைப்பின் வேரோ கசப்பு கனியோ இனிப்பு அறுக்க மாட்டாதவன் இடிப்பிலே 58 அறிவாள். தனிமைக்கு ஈடான தோழனை நான் இதுவரை கண்டதில்லை. பணக்காரனாக இருந்தும் கருமையாயிருப்பவன் ஏழையினும் ஏழை. வலுவான காரணங்கள் வலுவான செயல்களை உருவாக்கின்றன. எவ்வித தலைவலியும் தீர மிளகாய் வற்றல் மிளகாய் நல்லெண்ணெயில் காய்ச்சி வாரம் ஒரு நாள் தலை முழுகி வரலாம். இடத்தை கொடுத்தால் மடத்தை பிடுங்குவான். நாணமில்லாத நங்கைக்கு 4 பக்கமும் வாசற்படி. என்னை கலங்கடித்த காலமெல்லாம் கடுமையான காலம் அல்ல, என் வாழ்வை வடிவமைத்த காலம். நோயின்றி வாழ நினையுங்கள், அடுத்தவரை நோகடித்து வாழ நினைக்காதீர்கள். இயலும் என்று நினைத்துவிட்டால் இயலாதது என்று எதுவும் இல்லை. பிறரிடமிருந்து நல்லனவற்றை கற்றுக்கொள்ள மறப்பவன் இறந்தவனுக்கு ஒப்பாவான். நல்ல செயல் ஒவ்வொன்றும் தர்மமாகும்.
கோபிக்கத் தெரியாதவன் முட்டாள், கோபிக்க விரும்பாதவன் விவேகி. வெறும் கண்கள் வேடிக்கை பார்க்கட்டும், தனித்து நின்றாலும் தனித்துவமாய் நில். பைத்தியக்காரனை நிச்சயம் திருத்திவிடலாம், தற்பெருமை பேசுபவனை மட்டும் திருத்தவே முடியாது. 5 வயது வரை செல்லமாக வளர்க்கலாம், பின் 10 வயது வரை கண்டிட்டு வளர்க்கவும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். அடக்கம் என்பது தன்னைத்தானே சரியாக மதிப்பிட்டுக் கொள்வதாகும். உயரமான இடத்தில் சுற்றிப்போ, தாழ்வான இடத்தில் தாண்டிப்போ. நீதி எனும் பண்பு பெற்றிடாவிட்டால் அவன் பணிகள் ஒழுங்குபடாது. மகிழ்ச்சியோடு சுமந்தால் எந்த பாரமும் குறைவாக இருக்கும். பெரிய பாறை மேல் யாரும் மோதிக்கொள்வதில்லை, சிறிய கற்கள்தான் இடற வைக்கின்றன. நல்ல செயல் ஒவ்வொன்றும் தர்மமாகும். கரும்புக்கு ஆசை வைத்து இரும்பை கடிக்கலாமா? தைரியம், புத்தி, நுண்ணறிவு இவை 3ம் ஒருவனுக்கு நல்ல நண்பர்கள். கடுமையான காய்ச்சல் குணமாக கோரை கிழங்கை கழுவி சுத்தம் செய்து நீர் விட்டு காய்ச்சி குடிக்கலாம். வாழைப்பூவை பருப்புடன் சமைத்து சாப்பிட்டால் கை கால் எரிச்சல் நீங்கும். மருத்தோன்றி இலையை சோற்று கற்றாழையுடன் அரைத்து பற்று போட்டால் உள்ளங்கை எரிச்சல் தீரும். கப்பற்காரன் வாழ்வு காற்றறிட்டால் போச்சு. சேமிப்பு இல்லையெனில் உழைப்பும் வீணே. தாய்முகம் காணாத பிள்ளையும் மலைமுகம் காணாத பயிரும். பரணியிலே உதித்தவன் தரணியை ஆளுவான். எலும்பு வளம் பெற கோபுரம் தாங்கிய செடி வேரை நிழலில் உலர்த்தி பொடி கற்கண்டு சேர்த்து காலை மாலையில் நெய்யில் சாப்பிடலாம். ஆறு போவதே போக்கு, அரசன் சொல்வதே தீர்ப்பு. அன்புள்ள தோழனை ஆபத்தில் அறிந்து கொள். கசகசா லேசாக வறுத்து பொடியாக்கி 1 கிராம் பொடி பாலில் கலந்து குடித்தால் நல்ல தூக்கம் வரும். நாய் இருக்கும்போது நாம் ஏன் குறைக்க வேண்டும்? கை கால் அசதி சரியாக சீந்தல் பொடி இலைகளை பாலுடன் கலந்து சாப்பிடலாம். பிறகு என்பதும் பேசாமல் இருப்பதும் இல்லை என்பதற்கு சமம். அறையில் ஆடினால்தான் அம்பலத்தில் ஆட முடியும். பள்ளிக் கதவை திறப்பவன் சிறைச்சாலை கதவை மூடுவான். முகம் பளபளக்க அவரை இலையை உலர்த்தி தூளாக்கி தினமும் 5 கிராம் காலை உணவிற்கு பின் சாப்பிட்டு வரலாம். உதைக்கும் குதிரையை விட கடிக்கும் கழுதை மேல். அரைக்குறை அறிவு அரைக்கிணது தாண்டுவது போன்ற ஆபத்து. வில்வ மரத்தின் வேர்பட்டையை தூள் செய்து பாலுடன் கலந்து குடித்து வந்தால் நீண்ட நாள் வாழலாம். கட்டியதால் ஏற்படும் காய்ச்சலை போக்க மிளகாய் இலையில் காய்ச்சிய குடிநீரை 4 வேளை 1 மடக்கு குடிக்க வேண்டும். அறிவு அழுக்கிற அதை கூர்மைப்படுத்திக்கொள். நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காது. அழகு சோறு போடுமா, அதிர்ஷ்டம் சோறு போடுமா? ஒரு பொய் ஈட்டியை விட ஆழமான காயத்தை உண்டாக்கும். வெட்டுக்காய் புண் செப்டிக் ஆகாமல் தடுக்க குப்பைமேனி இலையை அரைத்து புண்ணில் போடலாம். குருடனிடம் சென்றாலும் குறும்புக்காரனுடன் செல்லாது. துன்பம் ஒருவனை செல்வனாக்காவிடினும் அறிவாளியாக்கும். இருமல் நிற்க கடுகை மெய்ய இடித்து தூள் செய்து அதனுடன் 1 ஸ்பூன் தேன் கலந்து உண்ண வேண்டும். வெங்காயத்துடன் சீமையகத்தி பழத்தை சேர்த்து அரைத்து கட்டிகளில் கட்ட கட்டி பழுத்து உடையும். மனம் இருந்தால் மார்க்கமுண்டு. கண்ணை கெடுத்த தெய்வம் மதியை கொடுத்தது.